ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். இதுக்கு பிள்ளை உறங்காவலிதாசர், இந்த இடத்துல பிள்ளை உறங்காவலிதாசர் என்ற ஒரு ஆச்சாரியர், அவர் எம்பெருமானார் நேர் சிஷ்யர். அவர் ரொம்ப ஆச்சரியமா இந்த விஷயத்துல ஈடுபடுவாராம். இவன் தான் பருவம் நிரம்பாமையாலே தன்னை மாட்டிற்றிலன். இவன் ரொம்ப சின்ன குழந்தை, அப்பொழுது பிறந்த குழந்தை. அதனால தன்னை காப்பாற்றிக் கொள்ள இவனுக்கு தெரியாது. புறம்பு தானே பரிந்து நோக்குகைக்கு ஒருத்தர் இல்லை. சரி, வேற யாராவது அருகிலே இவனுடைய ரட்சணத்தை பார்க்கக்கூடியவர்களா என்றால் அதுவும் யாரும் இல்லை. கம்சாதிகள் தப்பாமல் அகப்படுத்த கோலி நின்றார்கள். கம்சன் முதலியவர்கள் எல்லாம் இவனை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த அவ்வளவில் உதவி தந்தது இந்த இருள். நமக்கு எது உதவியாக இருந்தது, கண்ணனை எது காப்பாற்றி கொடுத்தது என்றால் இருள் தான், இருட்டு தான் காப்பாற்றி கொடுத்தது. அத்தை சரணம் புகும் அத்தனையரே, அதை நாம் எப்பொழுதும் வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய அந்த இருட்டினிடத்திலே நாம் விழுந்து சேவி என்று பணிப்பார் என்று பிள்ளைவரங்காளுதாசர் சொல்லுவாராம். அதனாலே அவர் பார்த்தாலும் விழுந்து விழுந்து சேவிச்சுட்டு இருப்பாராம். அவ்வளவு பாவ சுத்தி அவருக்கு, பிள்ளைவரங்காளுதாசருக்கு. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org